90களில் புது பாடங்களோட பாட்டு கேட்கணும்னா கடைக்கு போய் ஆடியோ கேசட் வாங்கி தான் கேட்க முடியும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அப்போ கிடையாது. அது வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் ஃபேனாக இருந்த நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் சிற்பியோட விசிறியாக மாறிட்டேன். அந்த அளவுக்கு இந்த படத்தோட பாட்டு எல்லாமே புல்லரிக்க வச்சிருப்பாரு சிற்பி. இப்பதான் தெரியுது மனுஷன் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கண்ணா பின்னான்னு ஆட்டைய போட்டு இந்த படத்துல வர மொத்த பாட்டையும் செதுக்கி வச்சுக்கிறாருன்னு. செதுக்குன சம்பவத்தை தான் இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாங்களா? சிங்கர் மனோ தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த காலத்துல பட்டி தொட்டியெல்லாம் பரவி செம்ம ஹிட் ஆச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை கொஞ்சம் கேக்குறீங்களா? கார்த்திக் சார் ரம்பாவை துரத்தி லவ் பண்ற மாதிரி இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டுக்கு டியூன் எங்கிருந்து வந்துச்சுன்றத இத கொஞ்சம் கேளுங்க. விஷுல்ல இந்த பாட்டை கவுண்டமணி பாடுற மாதிரி காமிச்சு அவருக்கு கார்த்திக் சார் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த பாட்டுக்கு. 1991ல ரிலீஸ் ஆன இந்தி ஆல்பத்துல இருந்து அப்படியே சுட்டு சூடு குறையாம இந்த பாட்டுல வச்சிருக்காரு மனுஷன். தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். மாமா நீ மாமா புத்தம் புது பாட்டு கேட்டு நீ கேட்டு சோனா தென் ரப் ने बनाया कितना सोना तेन रब ने बनाया. அப்பவே இந்த பாட்டை ரம்பா கிட்ட பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நமக்கு தான் கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? சரி, இந்த பாட்டை கேளுங்க. I love you love you love you love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. இந்த பாட்டை எங்க இருந்து உருவிருக்காருன்னு இத கேளுங்க. விஷுல்ல இந்த பாட்டை காமெடி கலந்த ஜானர்ல ஜாலியான மூட்ல எடுத்திருப்பாங்க இந்த பாட்டை. இதே பாட்டை இந்தியில நம்ம டிஸ்கோ சாந்தி ஆடி இருக்காங்க, அதையும் கொஞ்சம் பாருங்க. அதிகமா கலாய்ச்சா உடம்புக்கு ஆகாது, அதனால இத்தோட நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், நமஸ்கார்.